வணக்கம். மாதவகிருஷ்ணா அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். டே 1 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த சிலபஸ்ல என்ன அப்டேட் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப தொடர்ச்சியா பார்க்கலாங்க. ஓகே. எந்த ஒரு எக்ஸாமினேஷன் பிரிப்பேர் பண்ணும்போதும் நமக்கு கம்பல்சரி நல்லா தெரியும். சிலபஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மெயின். ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்கிருந்து கொஸ்டின்ஸ் வரப்போகுது, எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம இத வச்சு தான் தெரிஞ்சுக்க போறோம். ரைட்டுங்களா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டா எழுதின எக்ஸாமினேஷன்லயே இதுக்கான அறிகுறி தெரிஞ்சிருந்துச்சு. தமிழ் வந்து 2வதா இருந்துச்சுங்க. ஜிகே வந்து முதல்ல இருந்துச்சு. அப்போ பொது அறிவு அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு வந்துட்டு இப்ப பகுதி ஆவுல வந்துட்டு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இந்த பொது அறிவு அப்படின்னு சொல்லும்போது 10த் 10ஆம் வகுப்பு தரத்துக்கு வந்து இது வந்து இருக்கக்கூடியதா இருக்குங்க. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவியல். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா, அறிவியல்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடியதா இருக்கு. அறிவியல்ல இருந்து எத்தன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 கொஸ்டின் வந்துட்டு இருக்கிற மாரி இருக்கும். இந்த 5 கொஸ்டினுக்கு எதெல்லாம் நம்ம கவர் பண்ற மாரி இருக்கும் அப்படின்னா, இயற்பியல்ல வந்து பேரண்டத்தினுடைய இயல்பு, இயற்பியல் அளவுகள், அடுத்து அளவீடுகள், இயக்கவியல், அடுத்து பொது அறிவியல் விதி, விசை, அழுத்தம், ஆற்றல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில வந்து இயந்திரவியல், மின்னியல், காந்தவியல், ஒளியியல், வெப்பம், அணுக்கரு இயற்பியல் இதுவரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இயற்பியல்ல இருந்து இருக்கக்கூடியதா இருக்கும். சரிங்களா? அடுத்தது வேதியியல். வேதியியல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தனிமங்கள், சேர்மங்கள், அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள், பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், அடுத்து வந்து உலோகவியல் இது எல்லாமே வந்து இருக்கக்கூடியதா இருக்கும். நெக்ஸ்ட்டு உணவுல இருக்கக்கூடிய கலப்பிடம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அ உயிரிகளினுடைய உயிர் நமக்கு முக்கிய கோட்பாடுகள்னு சொல்லுவோம். வகைப்பாடுகள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பரிணாமம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பயாலஜிலருந்து வரக்கூடியதா இருக்கும். பயாலஜி பொறுத்தவரைக்கும் ஊட்டச்சத்து, உடல் நலம், சுகாதாரம், மனித நோய்கள், சுற்றுச்சூழல் அறிவியல், அடுத்தது இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். இது எல்லாம் சேர்ந்தே உங்களுக்கு எவ்வளோ மார்க் லிமிட்ன்னு சொல்லியிருக்காங்க. 5 மார்க்ஸ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொது அறிவியல் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடியதா இருக்கு. அடுத்தது புவியியல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜிகேல என்ன இருக்கு அப்படின்னா, புவியியல் இருக்கு. புவியியல்ல இருந்து எத்தன கொஸ்டின்ஸ் வரக்கூடியதா இருக்குன்னா, 5 கொஸ்டின் வரக்கூடியதா இருக்கு. இப்ப புவியியல பொறுத்தவரைக்கும், புவியியல் ரிலேட்டடான நடப்பு நிகழ்வுகள் இதுல இருக்கக்கூடியதா இருக்கும். கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா, புவியினுடைய அமைவிடம், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை, காலநிலை, ஆறுகள், மண், கனிம வளங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தகவல் தொடர்புகள் இதெல்லாம் வந்து 10த் புக்ல இருக்கக்கூடியதா இருக்கும். 6, 7, 8, 9, 10 வரைக்கும் இருக்கக்கூடிய புவியியல் பாடங்கள படிச்சோம்னாவே, இதுல ஃபுல்லா கவர் ஆகக்கூடியதா இருக்கும். சரிங்களா? இப்ப அந்த மாரி தான் சிலபஸும் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம லாஸ்ட்ல வந்து வரலாறும், இந்திய வரலாறும், ஐஎன்எம்மும் ஹிஸ்டரியும், ஐஎன்எம்மும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருப்போம், தனித்தனியா படிச்சிருப்போம். இங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, அது 2யும் சேர்த்திட்டாங்க. சேர்த்தி ஒரே யூனிட்டா இந்திய வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து எத்தன கொஸ்டின்ஸ் வரக்கூடியதா இருக்குன்னா, 10 கொஸ்டின்ஸ் வரக்கூடியதா இருக்கும். வரலாற்ற எப்பவுமே நம்ம படிக்கும்போது 1857க்கு முன்னாடி இருக்கிறத ஒரு மாரி படிப்போம். அதுக்கப்புறம் 1947 வரைக்கும் இருக்கிறத வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு உட்பட்ட காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய இயக்கங்கள் அப்படிங்கிற டாபிக் கீழ படிப்போம். அதே மாரி தான் சிந்து சமவெளி நாகரிகங்கள்ல ஆரம்பிச்சு குப்தர்கள், அப்புறம் சுல்தானியல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, முகலாயர்கள், மராத்தியர்கள் இவங்கெல்லாம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வரக்கூடியதா இருக்கும். இதுக்கு இடையில தென்னிந்திய வரலாறு. தென்னிந்திய வரலாறுல நம்ம யார் யாரெல்லாம் படிப்போம்? சேர, சோழ, பாண்டிய இவங்களை எல்லாம் பத்தி படிப்போம். கூடுதலா இப்ப தேசிய மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேசிய மறுமலர்ச்சி ரிலேட்டடா சமுதாய மறுமலர்ச்சியிலிருந்து ஆரம்பிச்சு, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் இது எல்லாமே நம்ம பார்ப்போம். இப்ப இது ஃபுல்லா வந்து ஐஎன்எம்ல வந்து கவர் ஆகக்கூடியதா இருக்கும். இதுல இருந்து டோட்டலா 10 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸோ இந்திய அரசியலமைப்பு, பாலிட்டி. இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொன்னோம்னாவே, நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு எக்ஸாமுமே வந்து பாலிட்டி இல்லாம ஃபுல்ஃபில் ஆகாது. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பாலிட்டி நம்ம ஃபுல்லா படிச்சு தான் ஆகணும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, 15 கேள்விகள் வந்து இதுல வெயிட்டேஜ்ல இருக்கக்கூடியதா இருக்கும். சரிங்களா? இப்போ பாலிட்டி அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரை, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய தேர்தல் முறை, நம்மளுடைய நாடாளுமன்ற முறை, மாநில நிர்வாகம், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளாட்சித்துறை,
ஊழல் இது எல்லாமே கலந்து வரக்கூடியதா இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இதிலிருந்து வந்து நமக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடியதா இருக்கு அப்டின்னா, 15 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நமக்கு இதுல இடம்பெறக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் திங் ஆ இப்போ நமக்கு அடுத்த டாபிக் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஸோ நமக்கு வந்துட்டு யூனிட் 8, 9 சொல்லி படிச்சிருந்தோம் இல்லைங்களா? அதுல இந்த யூனிட் 9 கொண்டு வந்து எது கூட ஆட் பண்ணியிருக்காங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பொருளாதாரத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. எக்கனாமிக்ஸ் பிளஸ் யூனிட் 9 சரிங்களா? இது 2ம் சேர்ந்து 20 கொஸ்டின்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது யூனிட் 6 அப்படின்னு சொல்லி சொல்றது இப்ப வந்து யூனிட் 6 அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, யூனிட் 8ல இருந்துச்சு இல்லைங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப யூனிட் 6 இருக்கக்கூடியதா இருக்கு. அப்ப யூனிட் 8 எனக்கு யூனிட் 8ல இருந்து வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இதுதான் வந்து பொது அறிவ பொறுத்தவரைக்கும். சிலபஸ் மாறி இருக்கு அப்படின்னா, அந்த சிலபஸ் சேஞ்ச் ஆனதுல பெரிய மாற்றம் இல்ல. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பார்ட்ல இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்கிறோம் அப்படிங்கிறத தெளிவா குடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். அ சி ஒரு 55 மார்க் வேணும் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸு, அப்புறம் யூனிட் 8, யூனிட் 9 இதுல தெளிவா இருந்தீங்கன்னாவே, உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் வரக்கூடியதா இருக்குங்க? 55 மார்க் வரக்கூடியதா இருக்கும். கிளியருங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டர்னுடைய ஃபர்ஸ்ட் ஹால்ஃப். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இதுல கண்டிப்பா ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் எல்லாருமே நல்லா படிச்சிருப்பீங்க. சயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆர்ஆர்பிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, சயன்ஸ்ல வந்து 30 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். தட் மீன்ஸ் 30 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடியதா இருக்கு. ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கக்கூடியதா இருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே கேள்விகள் தான். இப்ப 5 கேள்விகள் தான் இதுலருந்து இருக்கக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா? இப்ப அதுக்கு தகுந்த மாரி நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுத்து என்ன பண்ணா போதுங்க, படிக்க ஆரம்பிச்சா போதும். அதுக்காக சயன்ஸ் நான் படிக்கவே வேணாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இல்ல. அதுல இருக்கக்கூடியது அளவுக்கு நம்ம இப்போ ஃபுல் டைமா உட்காந்துட்டு, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லா குடுக்காம, இதுல ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்ப யூனிட் 8, யூனிட் 9 நல்லா படிக்கிறோமா, ஒரு 30 கொஸ்டின் வருதா? ஓகே ரைட். பாலிட்டி நல்லா படிக்கிறோமா, ஒரு 15 கொஸ்டின் வருதுங்களா? இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய ஸ்கோர வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரைஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கக்கூடியதா இருக்கும். இப்ப நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, இந்த பேட்டர்ன் எப்டி இருக்கு அப்டின்னா, நீங்க 10த், 12த் எல்லாம் படிக்கும்போது வந்து ப்ளூ பிரிண்ட்ன்னு ஒண்ணு குடுத்து, ஒரு சிலர் எழுதியிருப்பாங்க அந்த எக்ஸாம்ல. நீங்க எழுதியிருக்கீங்களான்னு தெரியல. பட் அந்த மாரி எழுதியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இந்த லெசன்ல 2 மார்க் மட்டும் கேட்பேன். இந்த லெசன்ல 5 மார்க் மட்டும் கேட்பேன். அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும். அதே ப்ளூ பிரிண்ட் மாடல்ல தான் இந்த சிலபஸ் பேட்டர்ன் வந்து இருக்கக்கூடியதா இருக்கு. ஓகே. இப்போ பொது அறிவு பொறுத்தவரைக்கும் நமக்கு எவ்வளவு ஆச்சு? 5, 5, 10, 20, 25, அ 55, 75. டோட்டலா 75 கொஸ்டின்ஸ் வந்துட்டு எந்த மாரி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு சொல்லிட்டாங்க. அடுத்து மீதி இருக்கக்கூடிய 25 கொஸ்டின்ஸ். அந்த மீதி இருக்கக்கூடிய 25 கொஸ்டின்ஸ்ல மேத்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 பிளஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இந்த கணிதம். இப்ப வந்து இத கணிதம்னு நம்ம எழுதிக்கலாம். பட் ஆனா இத வந்து என்னன்னு சொல்லுவாங்க? திறனாய்வு, மனக்கணக்கு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ரைட். இப்ப இதுல வந்து நமக்கு புரியிற லாங்குவேஜ் அப்படிங்கிற மாரி மேத்ஸ் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா, அதுல 15 கொஸ்டின்ஸ் வந்து எதுலருந்து இடம்பெறும் அப்படின்னா, சுருக்குதல், சிம்ப்ளிஃபிகேஷன்லருந்து இடம்பெறக்கூடியதா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம், விகிதம், விகிதாச்சாரம், தனிவட்டி, கூட்டுவட்டி, பரப்பளவு, கொள்ளளவு, காலம், வேலை. இதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலருந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பேன் அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருக்காங்க. இதுலருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லருந்து ஒரு 15 கொஸ்டின் வரும். செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பகடை, அடுத்து வந்து எண், எழுத்து, காரணவியல், எண் வரிசை, அடுத்து தர்க்க ரீசனிங் சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா? அதுலருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இப்ப லாஸ்ட்டா எழுந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருந்தீங்கன்னாவே தெரியும். ரீசனிங்ல எல்லாம் வந்து வேற லெவல்ல தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ, ரொம்ப சிம்பிளாவும் இருக்கிற மாரி இருக்கும். பட் ஆனா ரொம்ப யோசிக்கிற மாரியும் கொஸ்டின்ஸ் இருக்கிற மாரி இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ இதுலருந்து என்னன்னா, இப்ப நம்ம மேத்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 25 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ இதுல எப்படி நம்ம இந்த கொஸ்டின்ஸ் வந்து 22, 23 வரைக்கும் வந்துடுறாங்க. இந்த 2 கொஸ்டின், 3 கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடி வாங்கும். எதுல அடி வாங்கும்னா, ரீசனிங்ல அடி வாங்கும். அப்ப என்ன பண்ணிடுறாங்க, ரீசனிங்ல அடி வாங்குதா, அதையவே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு 10 கொஸ்டின்ஸ்க்கு வச்சிரலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இன்கேஸ் நீங்க பேங்கிங்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடியதா இருக்கும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணலினாலும் பிரச்சனை இல்ல. நம்மளுடைய கிளாஸஸ்ல அத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ஸ்மூத்தா கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது பொது அறிவு மற்றும் கணிதம். பகுதி ஆ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 100 கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாரி தான் இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட். இப்போ
லாஸ்ட் வந்து இருந்த பேட்டர்ன்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழ்ல வந்து ஸ்கூல் புக்க ஃபுல்லா படிக்கணும். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே உள்ள அ, ஆ, இ அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. அதுல வந்துட்டு இந்த இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்துருக்கிற டாபிக் இல்லாம ஸ்கூல் புக்ல எல்லாத்தையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணா தான் அடிக்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஆனா, அத வந்து இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லிமிட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து யூனிட் 7ல இருக்கக்கூடியதா இருக்கும். ஓகே. இப்ப தமிழ வந்து நம்ம இன் டீட்டெயிலா பார்க்கலாங்க. தமிழ்ல ஃபர்ஸ்ட் இலக்கணம். ஓகேங்களா? இலக்கணம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கணம். இலக்கணம்ல வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படின்னா, 25 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த 25 கொஸ்டின்ஸ்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நார்மலா ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய சிலபஸ் என்னவோ, அந்த சிலபஸ் மட்டும் தான் இதுல குடுத்துருக்காங்க. என்னென்ன குடுத்துருக்காங்க? பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு அறியிறது, லகர, 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 லா, லா, லா அந்த லா வேறுபாடு, நானா வேறுபாடு, ராரா வேறுபாடு. இந்த மாரி வேறுபாடுகள் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. அடுத்து வந்து ஒருமை, பன்மை அறிஞ்சு, அதுல ஏதாவது பிழை இருந்துச்சுன்னா, அந்த பிழை திருத்தம். நம்ம லாஸ்ட்டா எக்ஸாம்ஸ் எழுதியிருப்போம் இல்லைங்களா? அந்த மாரி. நெக்ஸ்ட் சொல்லு. ஸோ இதெல்லாம் வந்து இப்ப பேசுனதெல்லாம் எழுத்துக்கள்ல வரும். சொல் அப்படிங்கிற டாபிக் கீழ எது வரக்கூடியதா இருக்குன்னா, ஒரு சொல்ல குடுத்துட்டு அதுக்கு வேர்ச்சொல் கண்டறியறது. சரிங்களா? ஸோ இப்ப நமக்கு வந்து நடந்தான் அப்படின்னா, நட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அல்லது ஒரு வேர்ச்சொல்ல குடுத்துட்டு, அந்த வேர்ச்சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வினை முற்றாகவோ, வினை எச்சமாகவோ, வினையால் அணையும் பெயராகவோ, இந்த மாரி வந்து மாற்றுறது. இதெல்லாம் வந்து இதுல குடுத்திருப்பாங்க. அடுத்தது பெயரெச்சத்தினுடைய வகைகள். நெக்ஸ்ட் தமிழ் சொல்லு, மற்ற மொழி சொற்களுக்கு இடையில இருக்கக்கூடியது. எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சொல் அப்படிங்கிற டாபிக் கீழ கவர் ஆகுற மாரி இருக்கும். ஸோ, இப்ப இத 2ம் சேர்ந்து அலகு 1ன்னு சொல்லியிருக்காங்க. இதுல 25 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடியதா இருக்கும். நெக்ஸ்ட் சொல்லகராதி. இது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, 2ண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. ஸோ, தமிழ்ல 2ண்ட் யூனிட். தமிழ்ல 2ண்ட் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படின்னா, 15 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடியதா இருக்கு. ஓகேங்களா? இந்த 15 கொஸ்டின்ஸ்க்கு என்னென்ன டாபிக் எல்லாம் கவர் ஆகக்கூடியதா இருக்குன்னா, எதிர்ச்சொல்லை கண்டறிதல், ஓரெழுத்து ஒரு மொழி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள், பொருந்தா சொற்களை கண்டறிதல், அடுத்து ஒரு பொருள் பன்மொழி இந்த மாரி. ஸோ அகர வரிசையில எழுதுறது. இது எல்லாமே வந்து லாஸ்ட்ல இருந்த விஷயங்களே தான் இதுல இருக்கக்கூடியதா இருக்கு. அடுத்தது கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இந்த பயிலுதல், எழுதுதல், முகில் இந்த மாரியான வேர்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபில்லப்ஸ் மாரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கும். ஸோ இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எது வந்து மருவி வர்றது, ஊர் பெயர்கள் மருவி வர்றது, மக்கள் குழுக்கள், அடுத்தது ஆங்கில சொற்களுக்கான அதாவது அயல்மொழி சொற்களுக்கான தமிழ் சொல், அப்புறம் பொருத்தமான பொருளை எடுத்து எழுதுறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இதுல இடம்பெறக்கூடியதா இருக்கும். நெக்ஸ்ட் பேச்சு வழக்கு சொல்ல இருக்கக்கூடிய அந்த பிழைகள், பிழை திருத்தம் அப்படிங்கிறது எல்லாமே இதுக்குள்ள வந்துரும்னு வைங்களேன். ஸோ இப்ப இதுதான் வந்து இந்த 15 கேள்விகளுக்கு உண்டானது. அடுத்தது எழுதும் திறன். எழுதும் திறன் சொல்லிட்டு சொல்லும்போது இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொடர் வகை அறியிறது, தன்வினை, பிறவினை இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? மரபு பிணை இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீக்கிட்டு, நீட்டா எழுதுற மாரி இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இருக்கக்கூடியதா இருக்கும். ஸோ, இப்ப இந்த யூனிட் 3 அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு புதுசு இல்ல. லாஸ்ட்ல இருந்ததே தான். பட் ஆனா அதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கேட்கறாங்க? 15 கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது கலைச்சொற்கள். இந்த கலைச்சொற்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே நல்லா தெரியும் சோர்ஸ் எது அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸ் தான். ஸ்கூல் புக்ல, புக் பேக்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுலயுமே வந்து கலைச்சொற்கள் குடுத்திருப்பாங்க. அதாவது கலைச்சொற்கள் அப்படின்னா, வலசை போறல், மைக்ரேஷன், ஸோ இப்ப ஒவ்வாமை, அலர்ஜி இந்த மாரியான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கும். அதுக்கான தமிழ் வேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்திருப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கலைச்சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை தேர்ந்தெடுத்தெழுதல். இப்ப நம்ம தமிழ பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அப்கிரேட் ஆயிட்டே இருக்கிறோம். எந்த ஒரு இப்ப Facebook வந்துச்சுன்னா, முகநூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து பேர் வச்சுக்கிறோம். ஸோ இப்ப இந்த மாரி எல்லா இதுக்குமே கலைச்சொற்கள் இருக்கும். அந்த கலைச்சொற்களினுடைய ஆங்கில வெர்ஷனுக்கு வந்து தமிழ்ல எழுதுற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இப்ப இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எத்தன கொஸ்டின் வரக்கூடியதா இருக்கும்? 10 கொஸ்டின்ஸ் வந்து வரக்கூடியதா இருக்கு. ஓகே. சார் இப்ப நமக்கு புதுசா ஒரு விஷயம் ஏதோ குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் குடுத்துருவாங்க. ஸோ அந்த பேராகிராஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அத படிச்சு, புரிஞ்சுகிட்டு, அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனாவதுங்க? 5த்.
இந்த 5th வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேக்குறாங்க. அடுத்தது 6th. ஸோ 6th அப்படின்னு சொல்லும்போது நம்ம தான் முதல்லயே சொன்னோம் இல்லைங்களா? இந்த தமிழ் இலக்கியம், அதாவது இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டும். ஸோ அந்த ஆ, இ அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும் இல்லைங்களா பழைய சிலபஸ்ல? அத 2யும் சேர்த்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய கொஸ்டின் ஸ்பிளிட் அப். ஓகேங்களா? ஸோ டோட்டலா வந்து 200 கொஸ்டின்ஸ் வந்துட்டு எந்த மாரி ஸ்பிளிட் ஆயிருக்கு அப்படின்னா இதுதான். ஸோ இப்ப நம்ம வந்துட்டு சிலபஸ் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இப்ப சிலபஸ பார்த்த வரைக்கும், நம்ம ஸ்டடி பண்ண வரைக்கும் என்ன விஷயம் புரியக்கூடியதா இருக்கு? கண்டிப்பா இது வந்துட்டு என்ன கிடையாதுங்க. புதிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்ற மாரி இல்ல. ஸோ நம்ம லாஸ்ட்டா என்ன பார்த்துட்டு இருந்தோமோ, அதே தான். அத வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூ பிரிண்ட் மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப எனக்கு வந்து இதுலருந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், இதுலருந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், இதுலருந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து கிளாரிட்டியா நம்மளால தெரிஞ்சுக்கக்கூடியதா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இப்போ யூனிட் 6, 7 இதெல்லாம் பார்க்கும்போது, இப்போ யூனிட் 6ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி இது 7ங்க. யூனிட் 6ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன இருக்கக்கூடியதா இருக்குன்னா, மொழிபெயர்ப்பு வந்து இருக்கக்கூடியதா இருக்கும். ஸோ ஆங்கில சொற்கள வந்து பார்த்தீங்கன்னா, நாம வந்து தமிழ்ல வந்து மொழிபெயர்த்து எழுதுற மாரி இருக்கக்கூடியதா இருக்கும். ஸோ ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்கள வந்து மொழிபெயர்த்து எழுதுற மாரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அப்டேட் ஆயிருக்கக்கூடிய சிலபஸ்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ். ஓகேங்களா? ஸோ இப்ப அந்த சிலபஸ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு என்னவா இருக்கக்கூடியதா இருக்கு? ஒரு ப்ளூ பிரிண்ட் குடுத்துட்டாங்க. ரைட். ஸோ இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப முதல்ல தமிழ் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வேகா 6 டூ 10 ஃபுல்லா நீங்க தமிழ் புக் ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம். இதுல எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைச்சொற்கள். இந்த கலைச்சொற்கள் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, 10 மார்க்குக்கு வரக்கூடியதா இருக்கு. அதாவது 10 கொஸ்டின் வரக்கூடியதா இருக்கு. இந்த 10 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 700 கலைச்சொற்கள் தான் இருக்கக்கூடியதா இருக்கும். ஸோ நியர்லி 700 ஓகேங்களா? ஸோ அத நான் உங்களுக்கு ஃபுல்லாவே கம்பைல் பண்ணி தந்துர்றேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேசும்போது கொஸ்டின்ஸா கேட்கிறோம் இல்லைங்களா? ஸோ அத கேட்கறக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ற அளவுக்கு இருந்தாவே, இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடலாம், இந்த 10 மார்க் வந்து ஈஸியா நம்மளால அடிச்சிற முடியும். அடுத்தது, இப்போ இருக்கிற பொசிஷன்ல தமிழ் மீடியம்ல படிச்ச ஸ்டூடண்ட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இங்கிலீஷ் பேப்பர் உங்க கையில குடுத்தாலே, தமிழ்ல தான் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி அத புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அப்படி இருக்கிற ஆட்களுக்கு ஆங்கிலத்துல இருக்கிறத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றது ஈஸி. தமிழ்ல இருக்கிறத ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்றது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கக்கூடியதா இருக்கும். ஆனா இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது என்ன இருக்கோ அது அப்படியே இங்கிலீஷ்ல தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிக்கும். சரிங்களா? ஸோ அப்ப அப்படி இருக்கும்போது இந்த மொழிபெயர்ப்பு எளிய முறையில இருக்கக்கூடிய ஆங்கிலத்துல இருக்கக்கூடியத வந்து மொழிபெயர்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கக்கூடியதா இருக்கும். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சில சமயங்கள்ல எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா, மேல வந்து ஆங்கிலத்துல இருக்கும். அதுக்கு இணையான தமிழ் பேராகிராஃப் வந்து மொழிபெயர்ப்பு வந்து கீழ வந்து இருக்கக்கூடியதா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்ப அந்த மாரி கன்டென்ட் எதெல்லாம் இருக்கோ, அதெல்லாம் நீங்க ஜஸ்ட் சும்மா ரெஃபர் பண்ணீங்கன்னாவே போதும். அத பார்த்ததுமே உங்களுக்கு புரியிற அளவுக்கு தான் இருக்கக்கூடியதா இருக்கும். 2வது உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, மொழிபெயர்த்து எழுத சொல்லல. கண்டிப்பா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல தான் இருக்கக்கூடியதா இருக்கும். ஸோ அத ஒன்ஸ் பார்த்தீங்கன்னாவே மேட்ச் பண்ணி எழுதுற அளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்கக்கூடியதா இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இப்ப இந்த கலைச்சொற்களும், மொழிபெயர்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி இருக்கக்கூடியது. ஸோ அப்ப ஸ்கூல் புக்ல பார்க்கும்போது இத மட்டும் நம்ம ஒரு டைம் அப்படியே பார்த்துட்டோம்னா போதுமானது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு 15 மார்க். அது ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் குடுத்துருவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பெரியார பத்தி ஒரு பேராகிராஃப் குடுத்துடுறாங்க. பெரியார பத்தி குடுத்துட்டு, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, கோவிலுக்குள்ள உள்ள நுழையறதுக்கு வந்து எங்க போராட்டம் நடத்தினாரு? அப்படின்னு கேட்கறாங்கன்னா, வைக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப அந்த வைக்கம் போராட்டம் நடந்து 100 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சுங்க. அந்த 100 ஆண்டுகள் நிறைவடைந்தத ஒட்டி, அங்க என்ன பண்ணியிருக்காங்க, கேரளாவுல வந்துட்டு பெரியார் நினைவா வந்து படிப்பகம், அதாவது நூலகம் மற்றும் அவருடைய நினைவகம் வந்து அங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு செய்தித்தாள் செய்தி. ஓகேங்களா? லாஸ்ட் ஒரு 12ஆம் தேதியிலருந்து நியூஸ் பேப்பர் கரெக்ட்டா பார்த்திருந்தீங்கன்னா, இந்த செய்திய வந்து நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. ஓகேங்களா? இப்ப அந்த செய்தியவே வந்து என்ன பண்ணிருவாங்க அப்டின்னா, ஒரு பேராகிராஃபா குடுத்துருவாங்க. பேராகிராஃபா குடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்ப நீங்க அத படிச்சுருவீங்க. படிச்சதுக்கப்புறம் அந்த பேராகிராஃப் இப்ப நமக்கு பெரியாருங்கிறவரு வந்து ரொம்ப பரிச்சயமானவர் அப்படிங்கிறனால, நான் சும்மா அப்படியே சொல்லிட்டு கொஸ்டினா கேட்கிறேங்க. சரிங்களா? இப்ப இவரு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாரு? இவர்ட்ட வந்து ஒரு 1000 தென்னை மரங்கள் இருக்குது. அதையெல்லாம் வெட்டியிருக்காரு அப்படின்னா, அது எதுக்காக வெட்டினாரு? மது ஒழிப்புக்காக வெட்டினாரு. கள்ளுக்கடைகள வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெட்டினாரு. அதே வந்து பார்த்தீங்கன்னா, வைக்கம்ல போய் எதுக்கு போராட்டம் பண்ணாரு? கோவிலுக்குள்ள வந்து நுழையணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டம் பண்ணாரு. இந்த மாதிரி இப்போ ஒரு பேராகிராஃப் குடுத்துட்டு அதுலருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்ப அந்த மாடல்ல உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, என்ன இருக்கக்கூடியதா இருக்குங்க.
15 கேள்விகள் வரக்கூடியதா இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ வந்து அது வந்து ஒரு செய்தி இருக்கு. அந்த செய்தி வச்சுக்கிட்டு, அத வாசிச்சுட்டு அதுலருந்து கொஸ்டின்ஸ் குடுக்குற மாரி இருக்கும். ஸோ இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, அரசு சார்ந்த செய்திகளா இருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு உவமை தொடர். இப்போ உவமை தொடர் ஒண்ணு சொல்றாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, "குன்றேறிட்ட விளக்கு போல" அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இப்ப வந்து ஒரு மலை மேல போய் லைட் போட்டா அந்த இப்ப அண்ணாமலையாருக்கு தீபம் போட்டாங்க இல்லைங்களா? ஸோ இப்ப அந்த தீபம் வந்து எப்படி இருக்கக்கூடியதா இருக்கு? எல்லாருக்கும் தெரியக்கூடியதா இருக்கும். அப்போ அந்த மாரி அது இப்போ ஒரு உவமை சொல்லிட்டு, அந்த உவமைக்கு ரிலேட்டடான விஷயங்கள கீழ குடுத்திருப்பாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய பேட்டர்ன்ல இருந்ததே தான். ரைட்டுங்களா? ஸோ இப்ப பழமொழி. இப்ப பழமொழிகள வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும்? பொருள் அறிஞ்சு, அதுக்கு சரியானது கூட வந்து நம்ம என்ன பண்ணணும்? பொருத்தணும். ரைட்டுங்களா? இப்ப இந்த விஷயங்கள்ல இருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் வரக்கூடியதா இருக்கும். இப்ப பார்த்தோம்னா, தமிழ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே எளிமைப்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். சரிங்களா? எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 40 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதுவுமே படிச்சுட்டு போகணுங்கிற அவசியம் இல்ல. ரைட்டுங்களா? படிச்சுட்டு மீன்ஸ் மாதிரி நீங்க வந்துட்டு ஃபுல்லா லெசன் ஓரியன்டடா லெசனுடைய ஆத்தர் முதற்கொண்டு தெரிஞ்சுட்டு போணும். ஸோ யார் வந்து இந்த இத எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எழுதுன "தம்பி நெல்லையப்பருக்கு கடிதம்" அப்படின்னா, அத வந்து யார் எழுதுனாங்க? இதெல்லாம் கூட நம்ம படிச்சுட்டு போணும். ஸோ அப்ப இந்த மாரி இருந்தத வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படி பண்ணிட்டாங்க? சிலபஸ் வந்துட்டு ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்காக அது இல்லைன்னு நான் சொல்லல. அது வந்து 15 கொஸ்டின் தான் இருக்கு அப்படிங்கிறதுல, ஸோ நம்ம கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம்? சந்தோஷம் அடைஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ நியூவா யாராவது பிரிப்பேர் பண்ண போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னவா இருக்கக்கூடியதா இருக்குங்க. கை குடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் திங். இப்போ எனக்கு இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ வலு சொற்கள். இப்போ ஒரு தொடர எழுதும்போது பிழை இல்லாம எழுதணும் அப்படிங்கிறது வலு. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூல் புக் ரெஃபரன்ஸ் இருக்கக்கூடியதா இருக்கு. பிளஸ் நம்ம புரொவைட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே ரெஃபர் பண்ணீங்கனாவே போதுமானது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், அழகா எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ அ வலு அப்படின்னு சொல்லும்போது, திணை வலு, பால் வலு இந்த மாரி நெறைய வழுக்கள் வந்து இருக்கக்கூடியதா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த தவற திருத்தி எழுதுற மாரி இருக்கிறது தான் வந்துட்டு, இந்த டாபிக் கீழ நாம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த தமிழ் அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஒரு படிச்சு நெறைய லெசன ஃபுல்லா படிச்சுட்டு போய் எழுதுற மாரி இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15 கொஸ்டின்ஸ்க்கு தான் வரக்கூடியதா இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இப்ப அந்த 15 கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருக்குறள் சார்ந்த செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 அதிகாரங்கள்ல இருந்து கேட்கக்கூடியதா இருக்கும். ரைட்டுங்களா? அதை தாண்டி வரும்போது, தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் உ.வே. சாமிநாத ஐயர். ஸோ இப்ப உ.வே. சாமிநாதர் ஐயர பத்தி பேசும்போது, உ.வே.சா அவர பத்தி பேசும்போது, அவரு ரிலேட்டடா இப்ப கவர்ன்மெண்ட் வந்து ஒரு விஷயம் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தெரியுங்களா? ஓகே. ஸோ அத ரெஃபர் பண்ணி வைங்க. அப்படி தெரியும் அப்படின்னா, சாட்ல போடுங்க. ஓகேங்களா? ரைட். அப்படி இல்லைன்னா, நான் அடுத்த கிளாஸ்ல அந்த என்ன இன்ஸ்டன்ட் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேங்களா? ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மந்த்ல வந்து நடைபெறக்கூடியதா இருக்கு. ஸோ ஒரு டேவா நம்ம அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன க்ளூ தான். ஒரு டேவா வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காரு. அத வந்து நம்ம அடுத்த வருஷத்துலருந்து என்ன பண்ண போறோம், அந்த நாள வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய பிறந்த நாளா இருக்கக்கூடியதா இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு க்ளூ. ரைட்டுங்களா? ஸோ இத வந்து நீங்க தெரிஞ்சுட்டு வாங்க. ஸோ இப்ப இந்த மாரியான கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்கறக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப, ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியதா இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் பாடத்திட்டம் வந்து 10த் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ல படிச்சீங்கன்னா போதும், அப்படின்னு சொன்னாலுமே 11த், 12த் புக்லருந்து கேட்பாங்க. அதே மாரி அந்த தமிழ் அறிஞர்கள போற்றும் வகையிலயும், அவங்களுடைய சேவை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற வகையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய முன்னெடுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, அரசு சார்பா எடுக்கப்படும். இந்த விஷயங்கள் எல்லாமே இதுல வந்துட்டு ஆட் ஆகக்கூடியதா இருக்கும். சொல்லப்போனோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் சிலபஸ் பேட்டர்ன் என்ன இருந்துச்சோ, அதே பேட்டர்ன் தான். அதுல ஒரு ப்ளூ பிரிண்டோட குடுத்துருக்காங்க. எது எதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் குடுத்துருக்காங்க. இப்ப இந்த ப்ளூ பிரிண்ட்ட வச்சு படிக்கும்போது நம்மளால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எதுக்கு அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்? அல்லது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன? வீக்னஸ் என்ன? அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுகிட்டு, அதுல வந்து நம்ம எவ்வளவு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, நம்மளால மார்க்க வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியதா இருக்கு. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.